ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, வக்கீல் வந்து அபிராமி கிட்ட நீங்கள் சொன்ன மாதிரியே நான் எல்லாத்தையும் ஆன்லைனில் புக் பண்ணிடுறேன் மேடம், சரி நான் வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. இதெல்லாம் பார்த்த ஆனந்த் அவங்க அம்மாவை பார்த்து, என்னம்மா கார்த்திக் மட்டும்தான் உங்களுக்கு பிள்ளையா? அவன் தான் உங்கள் வயிற்றில் பிறந்தானா? நாங்கள் 2 பேரும் உங்கள் வயிற்றில் பிறக்கவே இல்லையா? எல்லா சொத்தையுமே அவன் பேரில் எழுதி வச்சுருக்கீங்களே அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை கேட்ட அபிராமி வந்துட்டு, நீங்கள் 2 பேருமே என்னோடய வயிற்றில் தான் பிறந்தீங்க, ஆனால் கார்த்திக் மாதிரி குணம் உங்கள் 2 பேர்கிட்டயும் இல்லையே. கார்த்திக் இந்த குடும்பம் ஒன்றா இருக்கிறதுக்காக, ஒற்றுமைக்காக எல்லாத்தையுமே பார்த்துப்பா, இந்த சொத்து எல்லாத்தையுமே அவன் தான் கட்டி காப்பாற்றுவா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட ஆனந்த் வந்து, என்னம்மா பேசிகிட்டு இருக்கீங்க? கார்த்திக் தான் இந்த சொத்தை என்னமோ உருவாக்குன மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. நான், அப்பா, அருண், நாங்கள் 3 பேருமே சேர்ந்து இந்த கம்பெனிக்காக எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோம், மில்ல எந்த அளவுக்கு நாங்கள் வேலை செஞ்சுருக்கோம். அதெல்லாம் கார்த்திக் பண்ணானா அவனை நல்லா சொகுசாக நீங்கள் ஃபாரினில் படிக்க வச்சுருங்க. அவன் நல்லா ஏசி ரூம்லேயே வாழ்ந்திருக்கான். அவனுக்கு வந்து நீங்கள் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இப்போ வந்துட்டு எல்லா சொத்தையும் அவன்கிட்டயே வேற கொடுத்துட்ருக்கீங்க. நாங்கள் தாங்கம்மா எல்லாத்துக்குமே வந்து நிறைய வேலை செஞ்சுருக்கோம், எல்லா சொத்தையும் தூக்கி அவனோட பேர்லேயே எழுதி வச்சுருக்கீங்க, எங்களுக்குன்னு குடும்பம் இல்லையா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை கேட்ட உடனே அபிராமி, உனக்கு தேவதை மாதிரி ஒரு பொண்ணை கட்டி வச்சேன், இப்போ நம்ம வீட்டு மருமக எங்கே நின்றுட்டுருக்கா? வாசலில் நின்றுட்டுருக்கா. இது எல்லாத்துக்குமே காரணம் யார்? இதோ நீ கூட்டிகிட்டு வந்தியே இவ தானே. இவளே அவன் புருஷனை விட்டுட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். நாளைக்கு சொத்தை உனக்கு பேரில் எழுதி வச்சுன்னா நீ வேணாம் சொல்லிட்டு உங்ககிட்ட இருந்து சொத்தை மயக்கி எழுதிக்கிட்டோ இல்லை உன்னை ஏமாத்தியோ எல்லா சொத்தையுமே எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் நீ நடு ரோட்டில் நிற்கிற மாதிரி ஆகிடும் சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்டவுடனே ஐஸ்வர்யா அபிராமியை பார்த்துட்டு, சரி இவர் தான் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காரு, அவரோட என்ன பண்ணாராத்தா, அவருக்கே நீங்கள் சொத்தை எழுதி கொடுக்கல அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை கேட்ட அபிராமி, உன்னால தான் நான் எழுதி கொடுக்கல அப்படின்னாங்க. என்னத்தை சொல்கிறீங்க? நான் என்ன பண்ணேன்னு ஐஸ்வர்யா கேட்கும்போது, ஆமாம் அருணுக்கு வந்து எது ஒன்று செஞ்சாலுமே நீ தான் வந்து எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துட்ருக்க. அவனுக்கா இன்னுமே சுய புத்தி வரவே இல்லை, அவனை ஒரு தொழிலை இன்னும் கற்றுக்கவே இல்லை. இப்போ தான் ரெசார்ட் வந்து வாங்கி அவன் எல்லாத்தையுமே கற்றுட்ருக்கான். அதை கூட எனக்கு தெரியாமல் வாங்க வச்சது எல்லாமே நீ தானே. இப்போ நான் அருணோட பேருக்கு சொத்தை எல்லாத்தையும் எழுதி கொடுத்தா நீ என்ன பண்ணுவ? அருணை இதை பண்ண அது பண்ண சொல்லிட்டு சொத்தை எல்லாத்தையும் காலி பண்ணால், அதனால் கண்டிப்பாக சொத்து இப்போதைக்கு நான் யார் பேர்லேயும் எழுதி தர மாட்டேன், கார்த்திக் பேரில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட உடனே ஆனந்த் வந்துட்டு, என்னம்மா பேசிகிட்டு இருக்கீங்க? நாங்கள் இல்லாமல் இந்த சொத்து எல்லாமே எப்படி வந்தது? நாங்கள் தானே போய் உழைச்சுமே. நீங்கள் வந்து கார்த்திகை படிக்க வச்ச மாதிரி என்னையும் நீங்கள் படிக்க வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட லெவலில் வேறு மாதிரி ஆயிருக்கும். நீங்கள் மட்டும் சொத்தை எனக்கு எழுதி கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நான் இப்படியே சும்மா விட மாட்டேன், கோர்ட்டு கேஸுன்னு நான் போய்டுவேன் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட அபிராமி, இங்கே பாரு நீ எங்கே வேணாலும் போய் கிடையாது, அதை பற்றி எனக்கு ஒரு கவலையுமே கிடையாது. இது ஒன்றும் உங்களோட பாட்டு சொத்துலாம் கிடையாது, நான் சொந்த உழைப்பில் சம்பாதிச்ச சொத்து. இதை நான் யார் பேருக்கு வேணாலும் எழுதி கொடுப்பேன், அதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது. நீ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத. அது மட்டும் இல்லாமல் இந்த சொத்தை வந்து நான் இல்லைன்னு வந்து அருணுக்கு சொல்லவே இல்லை. இந்த சொத்தை நீங்கள் 2 பேரும் எவ்வளோ வேணாலும் ஆண்டு அனுபவிக்கலாம், ஆனால் உங்கள் பேரில் தனித்தனியாக எதுவுமே எழுதி கொடுக்க முடியாது. அருணுக்கு பொறுப்பு வந்துடுச்சுன்னா அவனுக்கு என்ன சேரணுமோ அதை நான் கண்டிப்பாக எழுதி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட ஐஸ்வர்யா வந்துட்டு, என்னத்தை நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க? அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்னு வந்து நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லைன்னு கேட்பாங்க. அதை கேட்ட அபிராமி, என்ன நீ பேசிகிட்டு இருக்க ஐஸ்வர்யா? நீ பண்ணதெல்லாம் என்ன எனக்கு தெரியாதா? இந்த தீபா இந்த வீட்டில் வாழ வந்தா, அவளுக்கு என்னெல்லாம் நீ பண்ண இந்த வீட்டை விட்டு அனுப்பணுன்றதுக்காக? இப்போ கூட நான் வீட்டை விட்டு வெளியே போகும்போது என்னை கொலை பண்ணணுன்றதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணீங்க நீயும் உங்கள் அம்மாவும் சேர்ந்து, இதெல்லாம் எனக்கு தெரியாதா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை கேட்ட ஐஸ்வர்யா, அத்தை நான் எதுவுமே பண்ணவே இல்லை அத்தை, அம்மா தான் எல்லாமே பண்ணாங்கன்னு ஒத்துக்கிட்டு இப்போ போயிருக்காங்களே ஜெயிலுக்கு அப்படின்னாங்க. அதை கேட்ட அபிராமி, இங்கே பாரு ஐஸ்வர்யா, நீயும் சேர்ந்து தான் எல்லாமே பண்ணேன்னு எனக்கு தெரியும். நீ இந்த வீட்டோட குழந்தைய வந்து சுமந்துட்டு இருக்கன்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் நான் உன்னை எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கேன். இதுக்கு மேலே நீ எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட ஆனந்த் வந்து அபிராமியை பார்த்துட்டு, மா என்னமோ வந்து கார்த்திக் தான் வந்து இந்த குடும்பத்தை கட்டி காப்பாற்றுவான், அந்த சொத்தை கட்டி காப்பாற்றுவான்னு நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. நாங்கள் எல்லாமே இந்த சொத்து வந்திருக்காதுல, அதுவும் இல்லாமல் மில்ல போயிட்டு ஒரு நாள் உட்காந்து இவனால் வேலை செய்ய முடியுமா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அது கேட்ட அபிராமி, ஏன் கார்த்திக் முடியாதா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அப்படியாம்மா, அப்போனா 1 மாதம் கார்த்திக் மில்ல வேலை செய்யணும், தொழிலாளி மாதிரி வேலை செய்யணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதை கேட்ட உடனே கார்த்திகை வந்துட்டு, ஏன்னா என்னால் முடியாதா? கண்டிப்பாக நான் 1 மாதம் வந்து தொழிலாளியாக வேலை செய்கிறேன், அப்படி நான் வேலை செஞ்சுட்டேன் நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு வந்து கேட்பாங்க. நீ நல்லா வேலை செய்கிற, நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு வந்து ஆனந்த் சொல்லுவாங்க. அதை கேட்ட கார்த்திக், உன்னோட பாராட்டு பத்திரம்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை, ஒரு வேலை நான் 1 மாதம் வேலை செஞ்சு முடிச்சிட்டேன்னு வச்சுக்கிய, அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணணும் தெரியுமா? இந்த சொத்து எனக்கு வேணாம் சொல்லிடணும், அந்த சொத்தை பற்றியே நீ வந்து பிரித்து கொடுன்னு சொல்லி எதுவுமே கேட்கக்கூடாது, இந்த குடும்பம் எப்பவும் போல் ஒன்றா இருக்கணும், உனக்கு அதுக்கு சம்மதமா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை கேட்ட ஆனந்த் வந்துட்டு, உனக்கு 2 கண்டிஷன் இருக்குது, நீ மில்ல போயிட்டு ஒரு தொழிலாளி மாதிரி தான் வேலை செய்யணுமே, இந்த சொத்து ஏசி ரூம் எதுவுமே உனக்கு கிடையாது, அது மட்டும் இல்லாமல் உன்னோட கார் கீ, பேங்க் பேலன்ஸ், ஏடிஎம் கார்டு இது எல்லாத்தையுமே நீ எடுத்து வச்சிடணும் அப்படின்வாங்க. கார்த்திக்கும் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு, அண்ணன் இது மட்டும் போதுமா இல்லை இந்த வீட்டை விட்டும் போகணுமா அப்படின்னு வந்து கேட்பாங்க. உடனே அபிராமி,
கார்த்திக் நீ வீட்டை விட்டுலாம் போகக்கூடாது, எல்லாருமே ஒன்றா இருக்கணுன்றதுக்காக தான் நான் இவ்வளவும் பண்ணிகிட்ருக்கேன், அப்புறம் எப்படி வீட்டை விட்டு போவா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்வாங்க. அதை கேட்ட ஆனந்தம் வந்துட்டு, இங்கே பார் கார்த்திக், சவாலாக இருக்கணும், 8 மணி நேரம் நீ வேலை செய்யணும், ஆனால் அதை மட்டும் நீ மீறிட்டேன்னு வச்சுக்கிய, நான் எங்கள் பேரில் நீ சொத்து எழுதி கொடுத்துட்டு இந்த வீட்டை விட்டே போயிடணும் அப்படின்வாங்க. அதை கேட்ட கார்த்திக்கும், நான் கண்டிப்பாக இந்த சவாலில் வின் பண்ணி காட்டுறேன் அப்படின்வாங்க. ஆனந்தும் அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. அப்போ அபிராமி, ஏன் கார்த்திக் இதெல்லாம் தேவையில்லாதது அப்படின்வாங்க. அம்மா எனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு வந்து கார்த்திக் சொல்லிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் சீனில் ரியா பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ ஆனந்த் போய் ரியா கிட்ட, நீ இந்த நேரத்தில் சந்தோஷப்பட வேண்டிய நேரத்தில் என்ன இவ்வளோ சோகமாக இருக்க, என்ன ஆச்சு, நான் எப்படி பேசிட்டு வந்தேன் பார்த்தியா, ஆடு தன்னால் வந்து தலையை கொடுத்துட்டு போயிடுச்சு, கார்த்திக் தேவையில்லாமல் வாயை கொடுத்து அவனாக மாட்டிக்கிட்டான் அப்படின்னாங்க. அதை கேட்டால் ரியா வந்துட்டு, உங்களுக்கு கார்த்திக் பற்றி தெரியாதா, அவர் உங்கள் அம்மா வெளியே போனவங்களே எப்படி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டார், அவருக்கு எல்லா திறமையும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட ஆனந்த் வந்துட்டு, அவனுக்கு எல்லா திறமையும் இருக்கட்டும், ஆனால் இந்த வேலைலாம் அவனால் செய்ய முடியாது, நான் அருண் எல்லாருமே இந்த வேலையை போய் செய்யும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் தெரியுமா, கார்த்திக் அந்த மாதிரி கிடையாது, அவன் ஏசி ரூம்லேயே வளர்ந்தவன், அவனுக்கால இந்த மாதிரி வேலையெல்லாம் 8 மணி நேரம் செய்யவே முடியாது அப்படின்வாங்க. அதை கேட்ட உடனே ரியா வந்துட்டு, 4 விஷயம் இருக்கும்போது கண்டிப்பாக எல்லாத்துலேயும் முன்னுக்கு வருவாங்க, அறிவு, ஆற்றல், யோசிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்கள் தம்பிக்கிட்ட இருக்குது, கண்டிப்பாக இதில் அவர் வின் பண்ணிட வாய்ப்பு இருக்குது அப்படின்னாங்க. அதெல்லாம் கண்டிப்பாக முடியவே முடியாது, நீ எதை நினச்சோ கவலையே படாத, கார்த்திக் இதில் தோக்க தான் போகிறான், சொத்து முழுசும் நமக்கு வரதான் போகுது, அதை நினச்சி சந்தோஷப்படு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். எப்படி இந்த எபிசோட் எண்டாகும், நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குது தெரிஞ்சுக்க நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.